தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன் வணக்கம். அரசியல் களத்தில் இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது நிகழ்வதுண்டு. ஆனால் ஓபிஎஸ்க்கு எதிராக இத்தனை ஓபிஎஸ்கள் களத்தில் இறங்கியிருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க? இல்ல, நீங்களே சொன்னது போல வழக்கமாக தேர்தல்கள்ல வேட்பாளர் பேர்ல ஒரு நேம் சேக் எதிர்கட்சியில் இறக்குவது ரொம்ப இயல்புதான். ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூர்ல ஸ்டாலின்ற பேர்ல பல்வேறு நபர்களை இங்க சுயேட்சைகளாக களமிறக்குவாங்க. அதே ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பழனிசாமின்ற பேர்ல வரும். இது எல்லா தேர்தல்களும் எல்லாருக்கும் எதிராக, குறிப்பாக பிரதான வேட்பாளர்களுக்கு எதிராக நிறுத்துவதுன்றது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா என்னன்னா, அந்த நேரங்கள்ல ஒரு மாற்றம்ன்றது பிரதான வேட்பாளர்கள் எல்லோருக்குமே அந்த சின்னம் இருக்கும். பெரும்பாலும் மக்கள் சின்னத்தை பார்த்துதான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி வாக்களிப்பாங்க. நம்ம மக்களுக்கு படிப்பறிவு இங்க ஜாஸ்தி இருந்தாலும் கூட பேரை வச்சு தேடி எடுத்து வாக்கு செலுத்துறதுன்றது அது கிராமப்புறங்கள்ல ஊரக உள்ளாட்சி தவிர்த்து மித்தபடி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நீங்க சட்டமன்ற தேர்தலோ இல்ல பாராளுமன்ற தேர்தலையோ சின்னங்கள் தான் ரொம்ப எளிதாக அவர்கள் கண்டுகொண்டு அதை பார்த்துதான் வாக்களிக்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இது பிரதானமான வேட்பாளர்களுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனை வராது. இப்ப என்ன ஓபிஎஸ் அவர்களுக்கு பிரச்சனைனா, அவருக்கு ரெட்டலை இல்லாதப்போ ஒரு சுயேட்சையாக பொதுவான அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ சிம்பிள்ல அவரும் நிக்க போறாரு இப்போ. அப்ப அந்த நேரத்துல அவருக்கு இது ஒரு கொஞ்சம் பெரிய பாதகமாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓபிஎஸ்ன்ற பேர்லயே இருக்கு ஃப்ரீ சிம்பிள் அப்படின்னு பொழுது ரெட்டலை இல்லாதது, இல்ல ஒரு உதயசூரியன் ரெட்டலை தான் அப்படின்ற ஒரு முக்கியமான சின்னங்கள் இல்லாதப்போ நிச்சயமாக அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். மக்கள் மத்தியில அது ஒரு குழப்பத்தை இது பண்ணலாம். ஏன்னா இப்ப இருக்க சமூக ஊடகங்கள் பெரிய தாக்கம் ஜாஸ்தி, ஊடக வெளிச்சம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஒரு 15-20 நாட்களுக்குள்ள ஒருத்தருடைய சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சுயேட்சையாக தனி சின்னத்தில் நிற்கும் பொழுது அதுல நிச்சயம் ஒரு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். பல இடங்கள்ல மக்கள் அதுவும் கிராமப்புறங்கள்லயோ இல்ல நகர்ப்புறங்கள்லயோ இல்ல வாக்களிக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு குழப்பத்துல அது பேரும் அதே இருக்கும் பொழுது சின்ன குழப்பங்களும் வரும் பொழுது இப்ப நீங்க சின்னங்கள் கூட பாத்தீங்கன்னா சில சமயம் இந்த மாதிரி சிக்கல்களுக்கு உள்ளாகும். ரெட்டை போஸ்ட் முறை கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதுதான் சொல்ல வந்தேன் நான். நீங்க அதிமுகவோட ரெட்டலை முடக்கப்பட்ட பொழுது இந்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சொன்ன மாதிரி போஸ்ட் கம்பம் அது ரெட்டலை மாறியே இருக்கும். அப்ப அதே போல ஒரு சின்னம் ஒருவேளை இந்த நேம் சேக் ஓபிஎஸ் என்ற பெயர் கொண்ட அதிமுக சார்பாவோ யாரோ ஒருத்தர் சார்பாக நிறுத்தப்படுகிற இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு இவர் மாதிரியே ஒரு சிம்பல் கிடைக்கப்பெற்றாலோ இல்ல அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படும் பொழுது இவருக்கு நிச்சயமா அது ஒரு பெரிய பின்னடைவா அமையக்கூடும். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஓபிஎஸ் அவர்களை இப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வியை பெறணும் அப்படின்றத உறுதி செய்யறதுல அதிமுக ரொம்ப முனைப்போடு இருக்குதுன்றத மட்டும் ரொம்ப தெளிவா தெரிகிறது. அது எக்காரணத்திற்கு கொண்டும் வெற்றி வாய்ப்பு என்பது அவருக்கு ஏற்கனவே மிக குறைவுதான். அவர் ஒரு கணிசமான வாக்குகள் கூட, ஒரு குறைந்தபட்ச வாக்குகளோ கூட, அதை கணிசமாங்கிற வாக்குறதை விட ஒரு குறைந்தபட்ச வாக்குகள் எடுத்து அவருடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்கு கூட அவருக்கு வாய்ப்பளிக்க கூடாது. அவருக்கு ஒரு மோசமான ஒரு தோல்வியை உறுதி செய்ய வேண்டும்ன்றதுல ரொம்ப முனைப்போடு அதிமுக இருக்கிறது தெரியுது. ஏன்னா திமுக சார்பா அங்க களம் காண போறது ஐயுஎம்எல். அவங்க அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் போன முறை அதே முறைதான் ஐயுஎம்எல் உடைய ஏணி சின்னத்தில் தான் நின்னாரு நவாஸ் கனி, வெற்றி பெற்றார். இந்த முறையும் திமுக சார்பா அதே சின்னத்துலதான் அவர் அந்த கூட்டணி சார்பா, இந்தியா கூட்டணி சார்பா நிக்க போறாரு. அப்ப அதிமுக மட்டும் அங்க களமிறக்கும் போது ரெட்டலைக்கும் ஏணிக்குமான ஒரு போட்டியில் இவரை ஒரு டிஸ்டன்ட் தேர்ட் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை அவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் கட்சிக்கு எதிராக போனதற்காக அவருடைய இமேஜ் இன்னும் மேலும் ஒரு சரிவுக்கு அவர் அகால பாதாளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும்ன்ற அதிமுக ரொம்ப முனைப்போடு இருக்கிறதுன்றது மட்டும் தெரியுது. நன்றி திரு கார்த்திகேயன். இந்த தேர்தலில் எத்தனை பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் களமிறங்க போகிறாங்க, அது ஒரிஜினல் ஓபிஎஸ்க்கு எந்த அளவு சிக்கலை ஏற்படுத்தும், வாக்குகளை பிரிக்குமா, வெற்றியை பாதிக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.